பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பா? கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு நேற்று கடிதம் கொடுத்திருந்தார். தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லாததால் விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுக்கவில்லை. இந்த நிலையில் இன்று மீண்டும் கவர்னரை சந்தித்தார் விஜய். 40 நிமிடம் கவர்னருடன் ஆலோசனை நடத்தினார். ஆட்சி அமைக்க அனுமதி கேட்டு மீண்டும் கவர்னரிடம் கோரிக்கை வைத்தார் விஜய். சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிக்க தயார் என்றும் விஜய் கோரினார். அப்போது விஜயிடம் சில விளக்கங்களை கவர்னர் கேட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 113 MLA-க்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள்? வேறு எந்த கட்சி தாவேகா அரசை ஆதரிக்கும்? பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று எப்படி நம்புகிறீர்கள்? உங்களிடம் இருக்கும் MLA-க்களை வைத்து நிலையான அரசை அமைக்க முடியுமா என்றெல்லாம் கவர்னர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. 118 MLA-க்கள் ஆதரவு இருப்பதை காட்டுங்கள். அவ்வாறு நிரூபித்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். பெரும்பான்மை கிடைத்துவிடும் எனும் யூகத்தின் அடிப்படையில் செயல்பட முடியுமா என்றும் கவர்னர் அர்லேக்கர் கேட்டிருக்கிறார். அதற்கு விதிமுறைப்படி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். பிறகு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறேன் என விஜய் கூறியுள்ளார். 40 நிமிடம் இந்த சந்திப்பு நடந்தது. ஆனால் உடனடியாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து பட்டினப்பாக்கம் இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையை துவக்கினார். இன்னொரு பக்கம் பழனிசாமிக்கும் கவர்னர் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் பரவுவதால் பரபரப்பு நீடிக்கிறது. அடுத்தது என்ன? பனையூரில் மீட்டிங். பரபரப்பான அரசியல் சூழலில் விஜய் மீண்டும் இன்று கவர்னரை சந்தித்தார். 24 மணி நேரத்தில் இது இரண்டாவது சந்திப்பு. ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா என சில கேள்விகளை கவர்னர் எழுப்பியதாக தெரிகிறது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திப்புக்கு பின் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. விஜய் வீட்டில் பாதுகாப்பு அகற்றப்பட்ட நிலையில் பனையூர் அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடிதம் அனுப்பிய விஜய், நாளை எங்கள் முடிவு. ஆதரவு கேட்டு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். நாளை எங்கள் முடிவை ஆலோசனைக்கு பின் சொல்வோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். TVK chief send a letter to our party. Our state committee meeting tomorrow morning. So we will decide our state committee meeting. After that I will convey our decision. Because Congress party has supported the TVK, sir. How does it? Congress was also your alliance partner in Tamil Nadu. No. Congress is a separate party. They are deciding. I no comment. மெரினாவுக்கு செல்ல திடீர் தடை. போலீசிடம் பொங்கிய வியாபாரிகள். கடும் வாக்குவாதம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அமோக வெற்றி பெற்றது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்தது. தாவேகா ஆட்சி அமைக்கும், விஜய் முதல்வராவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். இந்த சூழலில் தமிழக கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் 108 MLA-க்கள் மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த 5 MLA-க்கள் என மொத்தம் 113 MLA-க்களின் பட்டியலை வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் அர்லேக்கர் 118 MLA-க்கள் பெயர் பட்டியல் வேண்டும், மெஜாரிட்டி இருப்பதாக காட்டினால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதாக கூறிவிட்டார். இதனால் விஜய் மற்றும் உடன் சென்ற தாவேகா நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தாவேகா தொண்டர்கள் விஜய் ஆட்சி அமைக்க முடியாதா என கொதிப்படைந்தனர். அதனால் ஜல்லிக்கட்டு நடத்தியதைப் போல மெரினாவில் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என தாவேகா தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட துவங்கினர். இதனால் முன்னெச்சரிக்கையாக மெரினாவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். மெரினாவில் கூட்டமாக கூட போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனால் மெரினா கடற்கரையில் டிஃபன் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட வியாபாரம் செய்பவர்களை கூட மெரினா சர்வீஸ் சாலையில் செல்ல போலீசார் தடை விதித்தனர். பேரிகார்டுகளை போட்டு மறித்தனர். இதனால் போலீசாருடன் மெரினா வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விஜய் முதல்வராவார், ரங்கசாமி பரபரப்பு பேட்டி.
புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்தார். புதிய அரசு அமையும் வரை காபந்து முதல்வராக இருக்கும்படி அவரிடம் கவர்னர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கவர்னரை சந்திப்பேன் என கூறிய ரங்கசாமி, தமிழக முதல்வராக விஜய் விரைவில் பதவியேற்பார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். உங்க முதலமைச்சர் பதவி ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்கீங்க, ஆட்சி அமைக்க கோரும் கடிதம் கொடுத்துருக்கீங்களா? என்டிஏ கவர்மெண்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுப்பார். உரிமை கோரக்கூடிய கடிதம் அடுத்து கொடுப்பார். வாழ்த்துக்கள். விஜய் தாவேகா தலைவர் விஜய் கொஞ்சம் பெரும்பான்மை கிடைக்காம கஷ்டப்படுறாரு. உங்களுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அவரு பதவியேற்பாரு, ஆட்சி அமையும். உதயா வென்றது எப்படி? காங்கிரஸ் காட்டமான கேள்வி. கடந்த எம்பி தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவுடன் தான் இப்போதைய திமுக எம்பிக்கள் 39 பேரும் வெற்றி பெற்றனர் என்றும், உதயநிதியும் எங்களால் தான் வென்றார் என்றும் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். இப்போ லோக்சபாவில் 39 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி மாறிடுச்சு. அவங்களுடைய நிலை என்ன? அதையும் நீங்கள் சேர்த்து கேட்கணும்ல. கடைசியாக நான் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ சிட்டிங் எம்பி 39 பேர் இருக்காங்களே லோக்சபா. இப்போ இந்த கூட்டணியில தான் துணை முதல்வரும் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்றனால அவர்கிட்ட நம்ம போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? கூட்டணி வாக்குகள் மூலமாக தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இது இந்த கூட்டணி கட்சிகள் திமுக தவேகாக்கு அப்பாற்பட்டு இங்கே பிஜேபி இந்த கேப்பில் விளையாண்டக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் மந்திரி சபையில் இடம் கேட்கறதுனால இவங்க சுயநலத்தோடு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு திமுகலேருந்து ஒரு சிலர் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. பட்டு ராகுல் காந்தி அவருடைய அடிப்படை நோக்கம் பிஜேபி ஃபஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையை தவேகா சரியாக பயன்படுத்திக்கிற வேண்டியது அவங்களுடைய கடமை.